அன்யங்காமி, இது புபா ஃபிக்ஷன். நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொமான்டிக் மாமா. ஆயிஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு வந்து போயிடுச்சு. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த சேனல் ரொம்ப யோசித்து சரி நம்ம பண்ணுவோம், நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கு கிடைச்ச மாதிரி சப்போர்ட் இந்த சேனலுக்கும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரி, ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாவில் லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த சேனலுக்கு நான் டெலிகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்கட் சீன்ஸ்லாம் கண்டிப்பாக சில ஒன் ஷாட்ஸுக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அன்கட் சீன் போய் அதில் பார்த்துட்டு வாங்கன்ட்டு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் எதுவுமே வேண்டாம். டட்டா அப்படின்னு சீனை ஓப்பன் பண்ணால் நீங்கள் தான் இப்போ பரப்பேன்னு படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, ஐயோ இந்த பொண்ணை பெற்றதுக்கு நான் எருமை மாடாவது வாங்கி விட்டுருக்கலாம், அதாவது பால் கொடுத்துருக்கு, ஏதாச்சும் யூஸ் ஆகிருக்கும், இந்த நாயை பெற்றுட்டு முடியல அப்படின்ற மாதிரி வந்து உங்களை செம்மையாக குளிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்ணுக்கிற மாதிரி இல்லையே, நீங்கள் செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. என்னம்மா எந்திரி, ஊருக்கு போனாலடி எந்திரி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே ரப் பண்ணிட்டே ஏஞ்சி உட்காந்துட்டு, என்னம்மா ஏம்மா இப்படி சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, மறுத்தையும் எந்திரிச்சுமா, என் ஊருக்கு போக டைம் ஆகிட்டுருக்கும், உன்னை எத்தனை மணிக்கு எழுந்திரிக்க சொன்னேன் நான்? 4 மணிக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மணி என்ன ஆகுது தெரியுமா? ஒரு 2 அடி சேர்ப்பேன் நான். என் மணி 5:30 தானம்மா ஆகுது. அடி இன்னைக்கு இட்லி புழக்க போகிறேன்னு தெரியல, என் மறைதே என் சோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்படியே டவல் எடுத்து உங்கள் மூஞ்சிலே அடிச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அதை கேட்ச் பண்ணிட்டு சில்லி ஃபேலோ அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு குளிக்க போகிறீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே அப்படியே இந்த டவலை கட்டிக்கிட்டே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்து தூங்கி வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா மண்டிலே ஒரு அடி போட்டு, அம்மா என்னம்மா ரெடி ஓடி இவ்வளோ நேரம் கத்திட்டுருக்கேன், ஆல்ரெடி எந்திரிச்சது இல்லைன்ட்டு இதில் வேறு தூங்கிட்டு இருக்கா, எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போய் அப்படி பொறுமையாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஒரு ஷார்ட் குர்த்தி இருக்கால் அதுதான் போட்டிருக்கீங்க. போட்டுட்டு கீழே ஒரு ஜீன் போட்டிருக்கீங்க. அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஒய்யான் என்னம்மா நம்ம போகிறது கிராமம் தெரியும், என்னடி போட்டிருக்க? அம்மா என்னம்மா ஷார்ட் குர்த்தி தானம்மா போட்டிருக்கேன். இதெல்லாம் அங்கே போட்டால் என்னடி சொல்லுவாங்க, யாருன்னே நான் சொல்லிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் அதான் போட்டிருக்கேன், அவ்வளோதான், நான் எப்போவுமே இங்கே தானே போட்டுட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே கார்கிட்ட போகிறீங்க. அவங்க அம்மா அப்படி பார்த்துட்டு, ஐயோ இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. உங்கள் அப்பா அப்படியே, சரி விடம்மா, அவளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அவள் போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துடுங்க, அப்படியே உங்கள் பொண்ணுக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா, ஐயோ இவங்களுக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாம்மா, போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு ஓடிடுறாரு. எப்படிடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா, ஏதாவது ஒன்று சொன்னால் போதுமே, அப்போ உன் பொண்ணு அப்படியே ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே அவங்க வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே காரில் ஏறுறாங்க. ஒன்றும்ல, நீங்கள் எல்லோரும் இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க வந்து ஒரு வில்லேஜ் சைட், உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8 hours ட்ராவல் பண்ணோம் அப்படி வச்சுக்கலாமா? அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே ரொம்ப தூரமாக இருக்குது அவங்க வீடு. நீங்கள் எப்போது ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் தான் போய் பார்ப்பீங்க உங்கள் அம்மம்மா வீட்டுக்கு போய்ட்டு. ஸோ உங்கள் அம்மம்மா வந்து தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார். ஓகே, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார். ஸோ அவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இது போதும் அப்படின்னு நீங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு சடனாக ஒன்று கிளிக் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே போய் அங்கே சேர்றீங்க. ஒரு விஷயம் சொல்லணுண்டா, நான் நடுராத்திரி 3 மணி 3:15 ஆகுது எக்ஸாக்டாக டைம். இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிட்டீங்க. போயிட்டு, அம்மா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படியே, அச்சோ அம்மே நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தங்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸில் கிஸ்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே கிகிள் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அப்படியே மாப்பிள்ளையும் பொண்ணும் கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே, அம்மா வீடியோ எவ்வளோ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நீ எப்போ வந்த?
நீ வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் மாமனும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை மாத்துற அதை மாத்துறேன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆமாம் மாமா எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்க மாமனா ஏதோ வெளியே போகிறேன்னு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க உட்காந்து அப்படியே பழைய கதைலாம் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருஷத்தில் எங்கே என்ன நடந்ததுன்னு அப்படியே 2 பேருக்கும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் பேசியே ஆகணும். அப்படியே 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க 2 பேரும். ஸோ ஏதாவது என்ன நடந்தாலும் 2 பேரும் பேசிப்பாங்க. என்ன தான் ஃபோனில் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி அந்த காசிப் வந்து நேரில் பேசுகிற மாதிரி வராதுல்ல. அதனால 2 பேரும் அவங்க பாட்டுட்டு இங்கே அந்த கதை அவங்க வீட்டில் இந்த கதை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா அப்படியே சரிங்க அத்தா அப்படியே நான் கடை தெரு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஏஞ்சி போயிட்டார் அவர் பாட்டுன்னு. நீங்களா ஐயோ அப்பா என்னடா கோத்து விட்டு போறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் இப்போ ஏஞ்சி போக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஃபோன் ஒன்றானா சிக்னல் கிடைக்கலைங்க. ஐயோ இது ஒரு கொடுமையா அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லாக அலையிறீங்க சிக்னலுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல தான் சிக்னல் கிடைக்குது, கொஞ்சம் நல்லா கிடைக்குது. எந்த இடம்னா உங்கள் மாமாவோட ரூமு கட்டில் மேலே அப்போ தான் கிடைக்குது. நீங்கள் அப்படியே கொடுத்து வச்சவன் இங்கே மட்டும் நல்லா வசதியாக படுத்துட்டு பார்க்குறான் போல் அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு செம்ம டயர்டு, அதுலேருந்து உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருப்பீங்க. செம்ம டயர்டில் நீங்கள் பாட்டு படுத்து தூங்கிடுறீங்க. யாருமே உங்களை எழுப்பவும் இல்லை, சரி குழந்தை தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு 18 ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்கூல் லீவ் நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு 18 ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த லீவில் தான் வந்திருப்பீங்க. எப்படின்னா உங்கள் அப்பா அம்மா ஒரு 4 டேஸ் 5 டேஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் ஒரு 2 to 3 months இல்லைனா காலேஜ் சேர்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. அட்மிஷன்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு 2 to 3 months இங்கே தான் இருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்படியே செம்மையாக தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி எழுந்துச்சி உட்காரிங்க. ஏன்டி நல்லா வெளிச்சமாக தானே இருக்குது, எதுக்கு கத்துற அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். நீங்கள் அப்படி ஏன்டா இப்படி பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தயாங்க அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னடி சொன்ன இப்போது? நான் ஒன்றுமே சொல்லலையே. இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரியே அவன் அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க, ஜர்க்காகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே நான் ஒன்றுமே சொல்ல மாமா. ஒழுங்காக சொல்ல என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு இந்த மாமா வரலையே, வேற என்னமோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே இல்லை மாமா நான் எதுவுமே சொல்லல, ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க அப்படியாடி அப்படியா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து கேட்குறான். நீங்கள் அப்படி மாமா தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயாங்க அப்படியே அவன் ஹேண்டை உங்கள் சீக்கில் வைக்கிறான். அவன் ஹேண்ட் அவ்வளோ கோல்டாக இருக்குது. உங்கள் சீக்கில் பட்டுனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. தயாங்க அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு என்னடி கண்ணெலாம் க்ளோஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது 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 ஒன்றும் இல்லை, நீ கையடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் நான் கை வச்சுருந்தா என்ன? ஏண்டி ஒரு மாதிரி ஆகுதா அப்படின்ற மாதிரி தயாங்க கேட்குறான். நீங்கள் அப்படி மாமா என்ன இப்படிலாம் பேசுகிற, நீ தள்ளி போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது தானே ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே நாங்கள் கடிச்சிட்டு ஆமாம் இப்போ சொன்னதான் ஏன்னா இப்போ நீ என் மாமா தானே, எனக்கு இல்லாத உரிமையா? நான் உன்னை எப்படி வேணால் கூப்பிடுவேன், மாமான்னு கூப்பிடுவேன், போடா வாடா எப்படி வேணால் கூப்பிடுவேன், ஏன் இஷ்டம், என்ன இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வாய் நல்லா ஆட கற்றுக்கிட்டே நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே கை ப்ளேஸ் பண்ணுறான். இன்னும் அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே சில்லுன்னு இருக்குது, உங்களுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. தயங்க அப்படியே என்னடி இதுக்கே மூவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு தள்ளடா அப்படின்ற மாதிரி கையெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் பாட்டு ஓடிடுறீங்க. தயங்க அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே ப்ளஷ்ஷி ஆகுது. ஐயோ என்ன இந்த மாமா வந்ததும் வராதும் இப்படி பண்ணுறான், எப்படியாவது நல்லா இருக்கியா, எப்படி இருக்கியா, சாப்பிட்டியா, ஏதாவது கேட்குறான்னா அவன் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் வேலையில் தான் இறங்குறான். அப்படின்ற மாதிரி நீங்கள் வெக்கப்பட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு வயனே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னம்மா என்னாடி நீ பாட்டு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு போகிற, தம்பி பண்ண வேலைக்கு அப்படி தான் சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. என்னடி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா சிரித்தேன். என்ன இப்போ உனக்கு சிரிக்க கூட தானே இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க.
சிரிக்கலாம் சிரிக்கலாம், எவனாவது பார்த்து பைத்தியம்னு சொல்லாத வரைக்கும் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவனும் சொல்ல மாட்டான், நீ சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு என்ன வேணும் என் தங்கத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு பசிக்குது, எதுவுமே சாப்பிடல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுவுமே சாப்பிட்லையா? ஆமாம், உங்கள் பொண்ணு காலைல வெறும் ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அச்சோ, சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தா நான் எல்லாமே செஞ்சு வச்சுருப்பேனே நேரத்துக்கு, என் தங்கம் இவ்வளோ நேரம் பசியாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை முறைக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்படியே என்னம்மா அவளை காலைல ஏதாவது சாப்பிட்டா அப்போ வாந்தி இருப்பா, அதுவும் காரில் வந்ததுக்கு. உன் பேத்தி இப்போவே வாந்தி இருக்காமல் வந்ததுக்கே நான் கடவுளை கும்பிட்டுட்ருக்கேன் தெரியுமா. சும்மாவே காரில் வாந்தி இருப்பா, இதில் சாப்பிட்டு வந்தானா அவ்வளோதான், ஏனாலும் அதோகதி ஆகிடும், அதனால தான் நான் எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்குன்னு புள்ளிக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, வருவேன் வந்தோடனே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அதை செஞ்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நல்லா திட்டுங்க பாட்டி, இப்படி தான் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ வாய் முடி, சும்மா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் முடிச்சு போட்டுட்ருக்காது, நான் ஒரு முடிச்சும் போடலை அப்படி மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி சரி என் தங்கத்துக்கு என்ன வேணும், நீ என்ன வேணால் சரி பாட்டி, நீ என்ன செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், நான் எனக்கு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு தெரியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரி தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே அது சமைச்சிட்ருக்காங்க நைட்டுக்கு. ஸோ தயங்க அப்படியே கீழே வரான், ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி தான் வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறீங்க. என்ன சிட்டு புதுசாக வெக்கலாம் போடுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காரான். உங்கள் வீட்டில் தான் கண்டுக்க மாட்டாங்களே, ஸோ மாமா தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஷுவலாக விட்டுடுறாங்க. உங்களுக்கும் தயங்கும் ஒரு 12 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், என்னாடி பகல் உட்கார கூட கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உட்காரலாம், ஆனால் நீ எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னடி பண்ண போகிறான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் டிச்சிட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ தானே சொன்னாங்க சார் எதுவுமே பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி என் தம்பிக்கு அதை கடிக்கிறேன், நான் ஒன்றும் என் தம்பிக்கு அதை கடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க. தயங்க அப்படியே உங்கள் இப்போ கிள்றான் அப்படின்னு கத்துறீங்க. என்னடி இல்லை மாமா தொடர்ந்து கிள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு தயங்க அப்படியே அடிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். சும்மா அடிச்சுட்டு விளாடாதீங்க, சின்ன குழந்தை நினைப்பா உங்கள் 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆமாம் தம்பி விட்டா புள்ளையே கொடுத்துருவான் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் முணங்குறீங்க. தயங்கு கேட்டுச்சு. வேணுமாடி பொண்டாட்டி? இல்லை நான் புள்ளையே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, வேணுமான்னு கேட்டேன். ஒன்றும் தேவையில்ல. வேணாம்மா? இப்போ வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேங்க அப்படி ப்ளஷ் ஆகுது அவனுக்கே. நீங்களும் அப்படி சிரிச்சிட்டு என்னம்மா வெக்கம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சும்மா இருடி, என்னம்மா ரொம்ப வெக்கம் வருதா அப்படின்ற மாதிரி அப்படியே 2 பேரும் வந்து விளையாடிட்ருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அப்பா வராரு. நீங்கள் அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுறீங்க. அவ்வளோதான், உங்கள் அப்பா வந்தோடனே கப்சிப்புன்னு ஆகி உட்காந்துறீங்க. உங்கள் மாமா பார்த்துட்டு பாடுறேன் அப்பங்காரன் வந்தோடனே எப்படி நடிக்கிறா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவன். நீங்களா பின்ன உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிடுவார். ஏன் பின்ன என்னம்மா, நான் ஒரு வயசு பொண்ணு, நீ ஒரு கிழவன், நம்ம 2 பேரும் பக்கத்தில் உட்காந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு நான் கிழவனாடி உனக்கு? ஆமாம், உனக்கு என்ன வயசு ஆகுது, கிழவன் நீ, 30 வயசுமாம்மா, 30 வயசு ஆகுது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பொண்டாட்டி இப்படியே சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், எடுத்துன்னு போய் ரூமில் வச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன். அப்புறம் 10 மாதம் கழித்து உங்கள் வீட்டுக்கு போகும்போது பிள்ளையோட தான் போவேன், பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஏன் 10 மாதம் இங்கே இருக்கேன், நான் 2-3 மாதத்துலேயே எங்கள் வீட்டுக்கு ஓடிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்போ கூட வயிற்றுல புள்ள இருக்கும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன சொன்னாலும் இன்னைக்கு கிழவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ இந்த கிழவனை கட்டுக்க மாட்டியா? என்னம்மா நான் ஏன் ஒன்று கட்டிக்கிறேன் சொல்லு, நான்லாம் ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டிப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயங்க அப்படியே மூஞ்ச மாறிது. அவன் கம்மனு ஏஞ்சி போயிடறான். நீங்கள் அப்படியே என்ன கோச்சிக்கிட்டானா இதுக்கேவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தயங்க கூட சைலண்டாக ஏஞ்சி போயிடறான் வெளியே. நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. தயங்க எங்கே போகிறானே தெரியல, பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே அச்சோ ஓவராக பேசிட்டேண்ணா நான். அவன் சொல்கிறது மட்டும் இது பண்ணுறான். அவங்க தான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான், நான் அந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணை கட்டிக்கிறேன் அந்த பொண்ணை கட்டிக்கிறான்னு. நான் அதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கேனா? இப்போ என்ன அவன் கோச்சிட்டு போயிட்டான், பேசுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு வாசல்லே நிற்கிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஏன்டி வாசலில் நிற்கிறேன்? மாமா வெளியே போச்சு.
அவன் தானே வெளியே போனான், அதுக்கு எதுக்கு நீங்கள் நிற்கிற? போமா, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ள போகிறீங்க. என்ன பைத்தியக்காரி உளறிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு, மாமா கோச்சிக்கிச்சா, நான் தப்பாக சொல்லிட்டேனா? அது கூட தானே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு அழகாக இருந்தா, அந்த பொண்ணு என்ன கட்டிக்கிறான்னு கேட்டா நான் கட்டிக்கிறேன்டி அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அவன். நான் தான் சொல்லியிருக்கேனா? இப்போ கோச்சிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டு பொலிமிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நைட்டு சாப்பிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. நீங்கள் போய் உட்காருங்க, தேவங்க வருவான்னு பார்க்குறீங்க. நீங்கள் ஆனால் வரல. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏன்டி சாப்பிடாம அந்த சப்பாத்தி போட்டு பிச்சிட்டு இருக்கியா? ஆ இல்லை, மாமாவை காணுமே அம்மா. உங்கள் மாமா எங்கேயாவது வெளியே போயிருப்பான், அதான் காணும், சாப்பிட கூட வரலையே, டைம் ஆச்சுல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அல்ல உங்கள் மாமா வர வேண்டி சாப்பிட்றி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி இந்த அம்மா வேறு புரிஞ்சுக்கா பாரு அப்படின்ற மாதிரி பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. வாசலே தான் பார்க்குறீங்க, தேவங்க வருவானா வந்துட மாட்டானான்னு இருக்குது, வரவே இல்லை தேவங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு எழுந்திரிக்கிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, என்ன ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு எழுந்திரிக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு போதும், உட்காரேன், ஒன்று என்ன சாப்பிட்டா என்னத்தை பார்த்து ஆல்ரெடி இப்படி இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்னொரு 2 சப்பாத்தியாக உங்களுக்கு ஊட்டி விட்றாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக வெளியே போய் திண்ணையில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் உட்காந்து சிக்னல் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருப்பீங்க. ஆனால் தேவங்காக தான், தேவங்க வருவானு பார்த்துட்ருக்கீங்க. அவன் வரவே இல்லை. மணி 10 ஆச்சு. உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி ஃபோன் பண்ணிட்டுருக்க, வந்து படுவா, டைம் என்ன ஆச்சு தெரியுமா, 10 ஆச்சு, வாங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே மாமாம்மா, உங்கள் மாமா என்ன குழந்தையாடி, வந்துடுவான் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே மாமா எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சோகமாக உள்ளே போகிறீங்க. நீங்கள் போய் படுத்துருக்கீங்க ரூமில். ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. இப்போ எப்படின்னா உங்கள் அம்மா ஒரு ரூமில் படுத்துருக்காங்க, உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு ரூமில் படுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, தாயவங்க ஒரு ரூம் இருக்குது, ஓகேவா? நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு தேவங்க வருவானா, உங்கள் ரூம் தாண்டி தான் தேவங்க அவங்க ரூமுக்கு போகணும். ஸோ எப்படி இருந்தாலும் தேவங்க வந்துட்டானா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, எப்படியாவது அவன் போனான்னா நம்ம போய் சமாதானப்படுத்தணும்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. டைம் ஆகுது தேவங்க வரவே இல்லை. மணி 12 ஆயிடுச்சு. இன்னும் இந்த மாமா என்ன பண்ணுறான் வெளியே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் தேவங்க அப்படியே பொறுமையாக அந்த பக்கம் போகிறான். நீங்கள் அப்படியே மாமா வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி குடுன்னு தேவங்க பின்னாடியே போயிட்டு கதவு உள்ளே போகிறீங்க. அவன் க்ளோஸ் பண்ண போகிறான். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அவன் அப்படியே, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, மாமா கோச்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன்கிட்ட போகிறீங்க. அவன் அப்படியே அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன மாமா, எப்போவுமே நீ தானே கிட்ட வருவேன், இப்போ நானே கிட்ட வரேன், நீ தள்ளி போ, அங்கேயே நில்லுன்னு சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே, இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ தான் பிரச்சனை, ஏன் இப்போ இப்படி பண்ணுற, உனக்கு தெரியாதுல்ல, சாரி, நான் சும்மா ஒன்று கலாய்க்க தான் சொன்னேன். கலாய்க்க தான் பேசுவாங்களா? இல்லை மாமா, நீ எத்தனை நாள் சொல்லியிருக்க, நீ கூட சொன்னியே பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு, நான் போய் தான் சொன்னேன்னா, வாயை மூடுவாயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன மாமா நீ சொன்னால் நியாயம், நான் சொன்னால் தப்பா? நானா இத்தனைக்கும் நான் இந்த மாதிரி தான் சொன்னேன், நீ என்ன சொல்லியிருக்க? ஞாபகப்படுத்தி பாரு, அந்த பொண்ணு நல்லா இருக்கா, அவள் இப்படி அழகாக இருக்கா, அவள் கண் அப்படி இருக்கா, அவள் மூக்கு அப்படி இருக்கா, நான் அவளை கட்டிக்கிறேன்னு எத்தனை நாள் எனக்கு ஃபோனை சொல்லி வெறுப்பேற்றிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் கோச்சிட்டு போனேன்னா? நீ கோச்சிட்டு போனதே இல்லை. சரி விட, அது விட, ஆனால் நான் உன்கிட்ட 10 நிமிஷத்தில் சமாதானம் ஆயிடுவேன்ல. ஆனால் நீ போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் தெரியுமா, நீ வருவேன்னு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன், கொசுலாம் எனக்கு அடிச்சிச்சு, அப்போ கூட நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் சாப்பிட்டே எனக்கு பிடிக்கல. சாப்பிட்லையா? 3 சப்பாத்தி சாப்பிட்டேன். அதான் சாப்பிட்ருக்கேன் சோத்து மாடு. அம்மா ஊட்டி விட்டுச்சு, அதனால சாப்பிட்டேன், வேறு வழியே இல்லாமல் தெரியுமா. நீ வருவேன்னு இவ்வளோ நேரம் நான் முழிச்சிட்டு இருந்தேன். நீ என்னென்ன இப்படி பேசுகிற அப்படி மாதிரி கேட்குறீங்க. தேங்க அப்படியே, அச்சோ என் தொங்க இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்ததா அப்படின்ற சொல்கிறான். நான் எவ்வளோ நேரம் தெரியுமா முழிச்சிட்டு இருந்தேன் உனக்காக, நீ கோச்சிக்கிட்டேன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் அப்படி மாதிரி கிஸ் பண்ணுறேன், பொறுக்கி அப்படி மாதிரி சொல்கிறீங்க. என்னடி, என் மேலே கோவம் போயிடுச்சா? கோவம் போனதுனால தானே இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே ஹிப்பை பிடிச்சி இருக்கிறான். நீங்கள் அப்படியே மாமா எப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
பண்ணலாண்டி, அதெல்லாம் தப்பு இல்லை, பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு போம்மா நான் போய் தூங்குறப்போ அப்படி மாதிரி ரூமுக்கு போகிறீங்க. தேவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறான். எப்படியோ வந்து மார்னிங் ஆகுது, நீங்களாம் வந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ரொம்பலாம் இல்லை, உங்களோட தோட்டத்துக்கு தான் அங்கே தான் போக போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து அழகாக ஒரு ஹாஃப் சாரி போட்டு லைக் ஜிமிக்கெல்லாம் போட்டு பொட்டு வச்சு அழகு ரெடியாக இருக்கீங்க. தேவங்க அப்படியே அயான் அப்படிமா சொல்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு மாமா வந்துட்டியா, நல்லா இருக்கா இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேவங்க அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாள் நீ அந்த ஷார்ட் குர்த்திலாம் போட்டு வருவோம், அவ்வளோதான். இவன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டா, அப்படியே தான் பண்ணுவாள் அப்படிலாம் நினச்சா தெரியுமா. அம்மா எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஆனால் இது நான் உனக்காக தான் போட்டேன், அதனால் இதுவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியாடி என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், என் புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதான்ப்பா எனக்கு பிடிக்கும், நான் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஹெப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அதுவும் இப்போ ஹாஃப் சாரி வேறு போட்டிருக்கீங்களா, பையனுக்கு செம்ம வசதியாக இருக்குது. அவன் அப்படியே உங்களோட பேர் ஸ்கின்னில் அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே மாமா மாவு பிசிஞ்சதெல்லாம் போதும் கையெடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அது 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 விளாட்டா நாங்கள் எல்லாம் பேசிப்போமா, அது அப்படியே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வரும்டி வரும் வரும், உனக்கு ஏன் வராது அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி போதும் தள்ளி போ, அம்மா திடீர்னு வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஆகும், இப்போவே தாலி கொடுத்து கட்டிடான்னுவாங்க, கட்டி முடிச்சோடனே அப்படின்றான். போதும் போதும் போதும், ரொம்ப வந்து உன் கனவு கோட்டையை கட்டாத, இப்போ வந்து வெளியே போகிறோம் போடி அப்படிமா சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படியும் வந்து உங்கள் அம்மாலாம் கூப்பிட்றாங்க, நீங்கள் அப்படியே வந்து தோட்டத்துக்கும் போகிறீங்க. போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் வந்து போன வருஷம் வந்தப்போ கூட இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் அது மழை டைமில் வந்ததுனால நீங்கள் இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. இப்போ வந்தது உங்களுக்கு ரொம்ப அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஓடி ஆடி ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, இதை பார்க்க போகிறேன் அதை பார்க்க போகிறேன்னு குதிச்சிட்ருக்கீங்க. எல்லாரும் அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இயற்கையாக ஃப்ரெஷ் ஏரு. அங்கங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்கள் அம்மாவோட இடம் தான். ஸோ எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. தென்னை மரம் இருக்குது, கொஞ்சம் தூரம் கழித்து வாழைத்தோட்டம் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னடா இது இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சென்னையில் இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவங்க அப்படியே அந்த தோப்புக்கு கூப்பிட்டு போகிறான், வாழைத்தோப்பு, நான் தோட்டம்னு சொல்லிட்டேன், வாழைத்தோப்புக்கு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போனால் இது பற்றியா இந்த மாதிரி இடத்துல தான் உன்ன மாதிரி உன்னோட இனம் வந்திருக்கும். என்னோட என்னம்மா குரங்குடி மோமோ. ஆமாம் என்ன, உன் இனம்லாம் இங்கே தான் இருக்கும், இதெல்லாம் உன் இனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு சிப்படா அப்படின்ற மாதிரி போகிறீங்க. போடாவா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இருக்கிறான். நீங்கள் அப்படியே அம்மா கையை விட யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, யாருமே இல்லை, தெரிஞ்சு தான் கையை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கிட்டே வரான். அம்மா கிட்ட வராத, வருவேண்டி, கிட்ட வராத மாமா, வருவோம் யான் அப்படிமா சொல்லி உங்கள்கிட்ட வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே பேக் கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவனே உங்களை விட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படிமா சொல்கிறான். உனக்கே இருக்காது, உனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை கிட்ட இழுத்து வச்சு ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து உங்கள் கண்ணை பார்த்து ஒயான் என்ன மாமா, எனக்கு ஒன்று கட்டிங்கன்னு ஆசையாக இருக்குடி. எனக்கும் தான் மாமா, ஆனால் அம்மாட்ட என்ன பேசுகிறது, எப்படி சொல்கிறது, எனக்கு எதுவுமே தெரில. நமக்கு வேறு 12 வருஷம் ஏஜ் கேப், 1 2 எப்படி போய் அம்மாட்ட பேசுகிறது எதுவுமே தெரியல. அம்மா என்னை இன்னும் சின்ன குழந்தைய நினச்சிட்ருக்கு. எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்க தெரியுமா, உங்கள் மாமனுக்கு இந்த பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு நல்லாயிருக்கு, இந்த பொண்ணு நல்லாயிருக்கு, இந்த பொண்ணு வீடு அப்படி இப்படின்னு என்கிட்டே வந்து சொல்லும். எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி நான் இருக்கேன்டி, என் மாமனை நான் கட்டிப்பேன்டின்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் என்னால் சொல்லவே முடியாது தெரியுமா. ரொம்ப கோவம் வரும். அப்புறம் அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உங்கள் மாமா எல்லா பொண்ணையும் வேணாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அடியே எங்கள் அக்கா கஷ்டப்பட்டு சொன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்கா? உங்கள் அக்கா என் புருஷனுக்கு தான் மாப்பிள்ளை
சி பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லுது அப்படின்றீங்க. தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு இன்றைக்கி பையன் பார்ப்பாங்களா ஒயன் மாமா நான் எதுவும் வளரிட்ட விடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே சில ஹேர்ஸ்லாம் அவங்க இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கும். அதை அப்படியே டக் பண்ணிட்டு எனக்கு சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தோணுது ஒயன். எனக்கும் தான் சீக்கிரமாக உன் பண்டாட்டியா உன் கூடவே இருந்தணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு எப்படி அம்மாட்ட பேசுன்னு தெரியல. நான் பேசிட்டா நீ தான் பேசணும். ஆனால் அம்மா உன் மேலே கோவப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது கோவத்தில் உன்னை திட்டிச்சுன்னா அக்கா அப்பெல்லாம் சொல்லாதடி. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோமாம்மா, உனக்கு அம்மா 1-2 மாதம் இல்லை 2 வருஷமாக பொண்ணு பார்க்குது. ஆனால் ஒரு வாட்டி கூட நீ கட்டிக்கிறியா மாமன்னு நீ என்னை ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை தெரியுமா? அப்போவே எனக்கு தோணுச்சு, என்னடா அம்மா நம்மளை பார்த்து ஒரு வாட்டி கூட கேட்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு. நானும் பார்ப்பேன், கேட்கவே கேட்காதே. இந்த பொண்ணு அந்த பொண்ணு என் தம்பிக்கு இப்படி பொண்ணு பாருங்க அப்படி பொண்ணு பாருங்கன்னு ப்ரோக்கர் கிட்ட சொல்லும். ஆனால் நானும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். என்கிட்ட பொண்ணு ஃபோட்டோ எல்லாம் காட்டும், எல்லாம் சொல்லும். ஆனால் நீ மாமனை கட்டிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்காது. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதை நினைக்கும் போதெல்லாம் இப்போ நம்ம அம்மாட்ட போய் பேசணும், அம்மா என்ன சொல்லணும்? என் தம்பியை நீ எப்படி கட்டிப்ப? இல்லை வேறு எதாவது சொல்லிடுச்சுன்னா, என்ன திட்டினா கூட பரவாயில்ல, உன்னை எதாவது சொல்லிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுமாம்மா. அப்புறம் எங்கள் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், செம்மையாக திட்டிட்டு நான் அவங்க கூட வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படி பார்த்துட்டு என் கூட வந்துடுவேன் அவன். வந்துடுவேனே, எங்கள் அம்மா உன்னை எதாவது சொல்லிச்சுன்னா போதும், அவ்வளோதான். நீ வேணாம் அப்படி, நான் எங்கள் மாமன்கிட்டே போகிறேன், நான் வந்துடுவேன். நீ தாலி கட்ட மாட்டேமாம்மா? கட்டுவேண்டி, உனக்கு என்ன ஒன்றும் இல்லை 4-5 கூட கட்டுறான் அப்படி மாதிரி நீங்கள் அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீ 4-5 கட்டிக்க தேவையில்ல, என்னை மட்டும் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தினா போதும் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. தயங்க அப்படி சிரிச்சுட்டு நானும் அதாண்டி சொன்னேன், உனக்கு 4 கட்டுறேன்னு தான் சொன்னேன், 4 பேர் கட்டுறேன்னு தான் சொல்ல. கட்ட விட்டுருவான் நான் உன்னை, அவ்வளோதான் உன்னை, அவ்வளோதான் சக்கால் தேவையில்லாத வந்தா வெட்டி போட்டுருவான் அவளை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஐயோடா என் முன்னாடிக்கு இவ்வளோ கோவம் வருமா? வருமாம்மா, வரும், ரொம்ப வரும். ஒன்று மட்டும் எவ்வக்கிட்டையும் பங்கு போட மாட்டேன் நான் அப்படி மாதிரி நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். கரெக்டாக எனக்கு ஃபோன் வருது. அவன் அப்படியே ஹலோ எங்கடா இருக்கீங்க? தோக்கா வாழைத்தோப்பில் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் வச்சுறாங்க. ஐயோ உங்கள் அம்மா தான் நசந்து அப்படின்றான். எங்கள் அம்மாக்கு இதே வேலை தான். ஆமாம் உனக்கு மட்டும் எப்படி சிக்னல் கிடைக்குது? என் ஃபோனு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. உன் பெட்டு மேலே உட்காந்து மட்டும்தான் சிக்னல் கிடைக்குது, என் பெட்டு மேலே கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறீங்க. தேங்க அப்படியே சிரிச்சுட்டு சரி விடு, நான் உனக்கு ஃபோன் பார்க்கணுன்னா என் பெட்டு மேலே வந்து உட்காந்து பாரு என்ன இப்போ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் சரி தான். அவனை கேட்டு பதில் சொல்லு, உன் ஃபோன் மட்டும் எப்படி சிக்னல் வருது? எனக்கு இங்கேயே இருக்கிறதுனால வருதுடி, உன் ஃபோன் அங்கே இருந்துட்டு இங்கே வந்ததுனால வரலன்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தேங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடியே வரான். இப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது. ஒரு நைட்டு போல் ஆகுது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுருப்பான். நீங்கள் வந்து உங்கள் அப்பா பக்கத்துலையும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து கண்ணடிக்கிறீங்க. தேவங்க அப்படியே சும்மா இருறி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். லைக் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அப்படியே லிப்பை மட்டும் அசைச்சிருப்பான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் எங்கே அடைவீங்க, நீங்கள் அடங்குற மாதிரியே இல்லை, எல்லோரும் கம்மன் சாப்பிட்டுட்ருக்காங்க, நீங்கள் மட்டும் அடங்காமல் தேவங்க அப்பப்போ முத்து கொடுக்குறது, லைக் ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து கண்ணு விங்க் பண்ணுறது அப்படி மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவன் ரொம்ப ஷைட்டு, ஐயோ அடங்குறாளா பாரு அப்படின்ற மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு அம்மா போதுமா அப்படின்ற மாதிரி போயிடறான். அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன பிள்ளை ஒழுங்காகவே சாப்பிடல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அச்சோ அம்மா சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது, எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. நீங்கள் தனியாக படுத்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு கதை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மாவும் அப்பா உங்கள் அம்மா எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக தேவங்களோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. தேவங்க அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு படுத்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே தேவங்களோட ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அம்மா அப்படி மாதிரி கூப்பிட்றீங்க. அவன் அப்படியே எங்கெங்கிட்டி வந்தா அப்படி மாதிரி கேட்குறான். வாய் மூடு, ஐயோ அறிவு இருக்காயா அவனுக்கு, கத்துனா யாராவது வந்துட மாட்டாங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படியே
நாடி போயா வாயான்னு கூப்பிட்றா, அவள் தான் இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே கல் பண்ணிட்டு போடா வாடான்னு கூப்பிட்றவ தான் நீ, கூப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பெட்டு மேலே போய் உட்காந்துட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி புருஷனை பார்க்காம ரொம்ப துவைச்சி போயிட்டா அப்படின்னு மாதிரி கேட்குறான். அச்சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கால்லேருந்து என்னை ரூமுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க, அதுவும் உங்கள் ரூமுக்குள்ளே சுத்தமாக விட மாட்டுறாங்க, எனக்கு ஃபோனே பார்க்கல தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் ரீல்ஸே பார்க்கல, யாருக்கிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை இடுப்புலேருந்து எடுக்கிறீங்க. பாவாடையை சொருவி வச்சுருப்பீங்க போல், அதை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுன்னு படுத்துட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுறீங்க. தேங்க அப்படியே அடி பாவி, புருஷன் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் அதெல்லாம் இல்லை, அவன் பாட்டு படுத்துட்டு ஃபோனை பார்க்குறப்பறேன் அப்படி மாதிரி தேவை வந்து உங்கள் ஃபோனை பிடுங்குறான். நீங்கள் அப்படி மாமா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஃபோனுக்காக சண்டை போடுறீங்க அவன்கிட்ட. அவன் அப்படி அறிவிருக்காடி உனக்கு, என்னம்மா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேங்க அப்படி ஒருத்தன் பக்கத்தில் இருக்கானே அதெல்லாம் இல்லை, உனக்கு இந்த ஃபோன் தான் முக்கியமா, ஆமாம் நீ எப்பவுமே பக்கத்தில் தானே இருக்க, அந்த கால்லேருந்து அந்த ஃபோனில் ரீல்ஸ் பார்க்காம எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்க தெரியுமா, எனக்கு தான் தெரியும், உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க அப்படியே அடி பாவி, புருஷனோட ரீல்ஸ் அடி முக்கியம், ஆமாம் எனக்கு ரீல்ஸ் தான் முக்கியம் போடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோனை வாங்கி பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே அதை வாங்கி அந்த ஃபோனை அப்படியே டேபிள் மேலே தூக்கி போகிறான். ஐயோ என் ஃபோனு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் பெட்டில் பின் பண்ணிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். மாமா என்ன பண்ணுறேன் எந்திரி அப்படின்னா சொல்கிறீங்க. என்னடி இவ்வளோ நேரம் வாய்ஸ் வேறு மாதிரி இருந்து இப்போ வேறு மாதிரி இருக்கு, அதெல்லாம் அப்படி தான் தள்ளுடா அப்படிமா சொல்கிறீங்க. தள்ளலாம் முடியாது, எனக்கு வந்து இப்போ வேணும். என்ன வேணும், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சும்மா கிஸ் வேணும் அப்படி மாதிரி சொல்கிறான். சி அதுதான் இப்படி சொல்கிறேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ தாண்டி பொண்ணு வெக்கப்பண்டி, அதெல்லாம் முடியாது படா, உனக்கு என்ன இப்போ கிஸ் பண்ணேன் ஏன்னா எந்திரிச்சு போ விட என்ன அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அடிப்பாவி என்னம்மாம்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கியா, கிஸ் பண்ணணுமா பண்ணிட்டு கிளம்பு, இல்லையா என்னை விடு நான் இப்படியே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. தையாங்க பேசுவேன் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன்னா அப்படி மாதிரி சொல்கிறான். எல்லாம் உண்டு வந்து கற்றுக்கிட்டு தான் மாமா, எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தான் அப்படி மாதிரி நீங்கள் அப்படியே விங்க் பண்ணி ஃப்ளைங் கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே இந்த வாயை அப்படி மாதிரி அப்படியே உங்கள் வாயை குவிச்ச மாதிரி வச்சு கடிச்சிடறான். நீங்கள் அப்படியே ஐயோ வலிக்குதுடா ஏன்டா இப்படி பண்ணுற, பின்ன உனக்குலாம் இப்போ தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக அவங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் ரொம்ப 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 பேஷனட்டாக போகுது இந்த கிஸ்ஸு, இது வரைக்கும் இருந்த கிஸ்ஸில் நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சு விட முடியல, நீங்கள் அப்படியே அவனை ஷோல்டர் வந்து டேப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஒரு 2 செகண்ட் தான் கேப் கொடுத்துருப்பான் நீங்கள் மூச்சு விடுறதுக்கு, திருப்பி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. நம்ம மாமனா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே விடாமல் கிஸ் பண்ணிட்டுருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல, நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விடுறீங்க. என்னாரே மாமா எனக்கு மூச்சு விட முடியல ஏன்னா அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மூச்சு வந்து வேகமாக விட்டுட்டு போ நான் போகிறேன் போ அப்படின் மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறீங்க. தேங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு போறியா மாமா, அம்மா திடீர்னு வந்து ரூமை திறந்து பார்த்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் கொன்னுட என்ன விட்டு கையா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேங்க அப்படியே பப்பி ஐஸில் பார்த்துட்ருக்கான். இப்போல்லாம் பார்க்காத மாமா, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தூக்கமே வராது, புரிஞ்சுக்கோ என் செல்லால என் பட்டோல நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் அவன் அப்படி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கே பாவமாக இருக்குது, இருந்தாலும் ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருந்தாலும் நம்ம அம்மாட்ட மாட்டிட்டு செருப்படி தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ரூமில் போய் படுத்து தூங்கிட்டுருங்க. தேங்க்கா உங்களை கிஸ் பண்ணதையே அப்படியே வந்து ஓடிட்டுருக்கு. காலையில் உங்களை ஹாஃப் சைடில் பார்த்தது அப்படியே எல்லாமே அதுதான் ஓடிட்டுருக்கு. அவனுக்கு அவன் அப்படியே வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டே வந்து தூங்கிடுறான். இப்படி தான் உங்கள் 2 பேருக்கும் டேஸ் பாஸ் ஆகுது. ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப லவ்லியாக யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ரொமான்ஸ் பண்ணுறது உங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஒன் ஃபைன் டே உங்கள் வீட்டில் எல்லோரும் இப்போ வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு வந்து கிளம்ப போகிறாங்க. இன்றைக்கி வந்து உங்கள் அம்மாவில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல, என்னவோ என் பண்ணுறது, அப்பாவுக்கும் வேலை இருக்குது அம்மாவுக்கும் வேலை இருக்குது, நாங்கள் போகணும்ல, 1 வாரம் லீவ் கொடுத்துருக்காங்க. இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இந்த 1 வாரத்துக்கு சேர்த்து நாங்கள் 2 பேர் போய் அங்கே மாடாக உழைக்கணும். இன்னும் இருந்தால் எப்படிம்மா, நீங்கள் 2-3 மாதம் அம்மா வீட்டில் இருந்துட்டு வந்துடு சரியா, இது செல்லல அப்படிமா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சரி அப்படிமா சொல்லிட்டு
உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வருத்தம்லாம் இல்லை. ஆனால் அப்பாவும் அம்மாவும் விட்டு பிரிய போகிறோமேன்னு லைட்டாக வருத்தம் தான். மற்றபடி தேவன் கூட அவங்க அம்மா கூட ஜாலியாக இருக்கும் இவங்க லைஃபு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து உங்கள் அம்மா பேக் பண்ணி வச்சுட்டு சரி நாளைக்கு போக கரெக்டாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வராங்க. அப்போ தான் கரெக்டாக ஒரு ஆள் வந்து உள்ளே வராரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தேவன் தம்பிக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்படி பார்த்துட்டு புரோக்கரா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டு தண்ணிலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ இந்த ஆள் இப்போ என்ன எவ்வளோ கூட்டம் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த அவர் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு நீங்கள் பொண்ணு வந்து பாருங்கள் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அந்த பொண்ணு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்படியே ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே வயிற்றுல நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தவிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆகுது. ஐயோ இந்த ஆளை எவன்டா கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு இந்த 2 பொண்ணுங்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோஸை எட்டி பார்த்துட்டு எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ வாய் முடியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு இந்த 2 பசங்களும் ரொம்ப அழகாக இருக்காளுங்க. வீடு எப்படி பொண்ணுங்க எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனாலும் பொண்ணுங்களை பற்றி ஆஹா ஓஹோ இப்படி அப்படி அவங்க வீடு இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு அப்போ சொத்தெல்லாம் நிறைய இருக்கும் போல் 2 பொண்ணுங்களும் வசதியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா நம்ம வீடு மாதிரி தான் அந்த பொண்ணுங்களும் செம்ம வசதி. அதுவும் இன்னொரு பொண்ணு இருக்கேன் அந்த பொண்ணு ரொம்ப வசதிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என் தம்பி வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அப்போ தான் தேவங்க வராங்க. உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு தேவங்கா என்னக்கா இங்கே வாடா என்னக்கா இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒன்றும் வராது போயிட்டு அப்படியே அப்படின்ற மாதிரி கண்ணு காட்டுறீங்க. அவன் அப்படியே என்னடி அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நின்றுட்டான். கூட மொக்கு மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே என்னக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த 2 பொண்ணு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அம்மா தேவங்க அப்படியே அந்த ஃபோட்டோஸையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாடா திடீர்னு ஜோசியரா வளர்றேன்டா நான் ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப வளர்றேன். சரி பேக் டு ஸ்டோரி. யாராவது புரோக்கர் வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே 2 ஃபோட்டோவையும் கையில் வாங்கிட்டான். நீங்கள் அப்படியே என்னடா மாமா கையில் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே இந்த பொண்ணாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் முன்னாடியே அந்த ஃபோட்டோ 2த்தையும் இப்படி காட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே வயிறு நெஞ்செல்லாம் எரியுது. விட்ட காது வாயிலேருந்து புகையே வந்துடும் போல் அப்படி நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே அந்த ஃபோட்டோவை ரசித்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கேறுது. நீங்கள் அப்படியே அந்த 2 ஃபோட்டோவையும் போட்டுட்டு அவங்ககிட்ட போய் பிடிங்கிட்டு நீ ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படிமா சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் இனிமேல் போனெல்லாம் பார்க்காதீங்க அப்படிமா சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. அவள் சின்ன பொண்ணு அவள் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்லம்மா அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பி போயிடுறாரு. உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் அப்படியே உங்கள் ஏறி வந்து நீங்கள் வந்து ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. நீங்கள் பாட்டு படுத்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ரகம் உங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தாலும் சரி ரொம்ப டென்ஷன் ஆனாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு அழுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கத்துறது அடிக்கிறது அதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு அழுதுருவீங்க. ரொம்ப முடியலன்னா அழுதுருவீங்க. நீங்கள் பாட்டுன்னு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா வலிக்குதும்மா. என்னடி பேச்சு பேசுகிற இப்போ எதுக்கு ஃபோட்டோ அவங்ககிட்ட வாங்கி அப்படி சொல்லிட்டு வந்த நீ அறிவு இருக்கா ஓயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன பண்ண சொல்கிறியா அறிவு இருக்கா என்ன டேஷுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கே நீ அறிவு இருக்கா உனக்கு எதுக்கு நீ இந்த வேலை அவன் நீ எந்த பொண்ணு ஃபோட்டோவும் கையில் கூட வாங்காதவன் அந்த 2 பொண்ணு ஃபோட்டோவே கையில் வாங்கி இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா என் தம்பி கட்டிக்க போகிறான்ட்டு. என் தம்பி கல்யாணம் ஆகிடும் என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்க போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுது தெரியுமா. அப்படியே மண்ணாளி போகிற மாதிரி ஃபோட்டோ வாங்கி அதுவும் அந்த எதுக்கு நீ பண்ணுற அவர்கிட்ட எதுக்கு நீ பொண்ணு பார்க்காதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே டேஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு உனக்கு அறிவில்லையாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னட்டு பேச்சு பேசுகிற ஆமாம் உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. இவ்வளோ பெரிய பொண்ணு நீ வளர்த்து வச்சிருக்கே உனக்கு கண்ணு தெரியலையா நான் மாமாவை கட்டிக்கூடாதா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னடி பேசுகிறா ஆமாம் எனக்கு ஆசை இருக்காதா எங்கள் மாமனை கட்டிக்கணுன்ட்டு நீ எத்தனை வருஷம் 2 வருஷமா மாப்பிள்ளை
பொண்ணு பார்க்குறல்ல மாமாவுக்கு, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்டிருப்பியா? ஆ நீ மாமனை கட்டிக்கிறியான்ட்டு? இல்லை, நீ கேட்டதே இல்லை. என்கிட்டயே வந்து சொல்லுவேன், இந்த பொண்ணு நல்லா இருக்கா, அந்த பொண்ணு நல்லா இருக்கா, மாமாக்கு இவன் நல்லா இருப்பாள், அவன் நல்லா இருப்பான்னு என்கிட்டயே வந்து சொல்லும்போது எனக்கு எப்படி குத்தும் தெரியுமா? எனக்கு தோணும், நான் தான் மாமனை கட்டிப்பேன், நீ பொண்ணு பார்க்காதுன்னு சொல்லணும்னு தோணும். ஆனால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்போ மைனராக இருந்தேன். இப்போ மேஜர் ஆகிட்டேன், எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 18 வயசு ஆகிட்டா நீ பெரிய இவளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் நினச்சா எங்கள் மாமனை கட்டிக்கிட்டா நீ ஒன்றுமே சொல்ல முடியாது தெரியுமா? நீ ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்கள் மாமனை கட்டிக்கிட்டா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தைரியம் தாண்டி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தைரியம் தான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வையன் இல்லை செட் ஆகாது அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு கண்ணு இன்னும் கலங்குது, ஆல்ரெடி அப்படியே ஊற்றுது, இல்லை இன்னும் கண்ணெல்லாம் கலங்கிட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. எனக்கு மாமா தான் வேணும் அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. வரவே இருக்காடி, உங்கள் மாமா ஒன்று சின்ன பிள்ளையாக பார்க்குறான் அப்படின் நீங்கள் பார்க்குறீங்க. அவனை சின்ன பிள்ளையாக பார்க்குறான். அப்படிலாம் இல்லைம்மா, வாயை மூடு வையான். அவன் காதில் கேட்டுச்சுன்னா என்ன நினைப்பான்? உங்கள் 2 பேருக்கு 12 வருஷம் வித்தியாசம், 1ஆ 2ஆ? அவன் என்ன நினைப்பான்? அசிங்கமாக நினைக்க மாட்டான். அக்கா பொண்ணு இப்படி தான் நம்மளை பார்த்தாலாம் அப்படின்னு என் வளர்ப்பு தப்பாக போயிடும் ஏன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அறிவு கட்டமாக பேசாதம்மா. ஏய் என்னடி, மாமாவுக்கும் என்னை பிடிக்கும், நீ வேலை போய் மாமா கேளு அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என்னடி பேசுகிற? ஆமாம், மாமாவுக்கும் என்னை பிடிக்கும், நீ போய் கேளு. மாமா சொல்லிட்டா பாரு, என்னை பிடிக்காதுன்னு ஒரு வார்த்தை மாமா சொல்லுமா, கேளு போ அப்படி மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே கேட்டுருவேண்டி, கேளுமா போய் கேளு, என்னை கட்டிக்கா அவன் தம்பிக்கு விருப்பம் இருக்கா இல்லைன்னு கேளு, அந்த தம்பி என்ன பதில் சொல்கிற நீ போய் கேட்டு வந்து சொல் அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க வீராப்பா. உங்கள் அம்மா அப்படியே வீம்புக்குன்னு பண்ணாத வையான்மா, நீ கேளு மாமா மாட்டேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பொறுமையாக, அவங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஒரு வேளை தம்பி வந்து பொண்ணை அப்படி பார்க்கலனா என்ன ஆகும், அவன் நம்மளை தப்பாக நினச்சிட்டானா, அக்கா வந்து பொண்ணை நமக்கு கட்டி கொடுக்க பார்க்குது அப்படி இப்படின்னு ஏதாவது நினச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு அப்படியே 1000 தாட்ஸ் வந்து போகுது. அவங்க அப்படியே சரி கேட்டு தான் பார்ப்போம், அதான் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாளே அப்படி மாதிரி யோசிச்சுட்டு தேங்கிட்ட போகிறாங்க. தேங்காய் அவன் ரூமில் வந்து புக் படிச்சுட்ருப்பான். தேங்காய் அப்படி மாதிரி கூப்பிட்றாங்க. வாக்கா அப்படின்ற மாதிரி தேங்காய் வந்து அந்த புக்கை ஓரமாக வச்சுட்டு, என்னக்கா திடீர்னு நேரம் புக் வந்திருக்கா அப்படி மாதிரி கேட்குறான். இல்லைடா உன்ட்ட ஒன்று பேசணும், சொல்லுக்கா. நான் சொல்ல போகிறத நினச்சி நீ என் மேலே கோவம்லாம் பட்டுறாத. கோவப்படுற அளவுக்கு என்ன பேச போகிறா? அதான் சொல்கிறாள, நீ என் மேலே கோவமோ இல்லை என்னடா அக்கா இப்படி யோசிச்சிட்டா அப்படி தானா அப்படின்னு எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதடா தம்பி அப்படிமா சொல்கிறாங்க. அக்கா நான் ஏன்க்கா உன்னை அப்படிலாம் நினைக்க போகிறேன், சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை வயனை கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தயங்க அப்படியே மூஞ்சில் அப்படியே லைட்டு பல்பெல்லாம் எரியுது. உங்கள் அப்படியே ஐஸெல்லாம் வந்து பிரைட் ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவுக்கு அது நல்லா சென்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் நார்மலாக இருக்கும், இப்போ அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாத சந்தோஷம் இருந்தால் ஒரு மாதிரி ஃபேஸ் க்ளோ ஆகும்ல, அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக. உங்கள் அம்மா அப்படி அப்போயே தெரிஞ்சிச்சு, ரைட்டுடா இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் இப்படி பண்ணுதுங்க போல் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்படியே இருந்தாலும் அவன் வாயால் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. அவன் வாயால் வரணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. தேவங்க அப்படியே அது எனக்கு ஓகே தான்க்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்னக்கா அப்படி பார்க்குற, 12 வருஷம் வித்தியாசம், கிராமத்தில் இருக்கிறவன் எப்படி நம்ம பொண்ணை பார்த்துப்பான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி தேவன் கேட்குறான். டி தம்பி, நான் ஏன்டா ஒன்று அப்படி நினைக்கிறேன், சொல்ல போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன், பேசாமல் வயனையே நம்ம தம்பிக்கு கட்டி வச்சிருவோமா, 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் நீயும் வயனும் சேர்ந்துக்கிட்டு என்ன நினைப்பீங்க, ஒரு வேளை 2 பேருக்கும் பிடிக்காம இருந்துச்சுன்னா 2 பேரும் என்ன தப்பாக நினச்சி அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இது வரைக்கும் உன்கிட்ட கேட்டதே இல்லை. அவகிட்டே இதை பற்றி பேசினதில்லை. ஆனால் அவளே உன்னை பிடிக்கும்னு இன்றைக்கி சொன்னான். அதனால தான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன், நீ என்ன விருப்பப்படுறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சம்மதம் தான்க்கா, ஏன்னா எனக்கும் பிடிக்கும் அப்படி மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களும் அதை நினச்சாங்களே, அதனால் அவங்களுக்கும் ஹாப்பியாக ஆகிடுது. அவங்க அப்படியே சரி நான் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியே அவங்க அம்மா கீழே போயிட்டு அவங்க அம்மாட்ட தான் போகிறாங்க. அம்மா இந்த மாதிரி உன் பையனை என் பொண்ணுக்கு கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து சமைச்சிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க அப்படியே கரண்டி விட்டுட்டு என்னட்டு சொல்கிற? ஆமாம்மா, வயன் தயங்க விரும்புகிறாளாம், தயங்கும் வயனை விரும்புகிறானா,
நம்ம ஏன் அவங்க 2 பேரையும் கட்டி வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அம்மம்மா அப்படி பார்த்துட்டு, நானே அதை யோசிச்சிருக்கேன்டி பல தடவை. நம்ம பேத்தியே இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியே பொண்ணு தேடி அலையிறோம் அப்படின்ட்டு. ஆனால் நீ என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியல. என்னம்மா தம்பிக்கு அவ்வளோ வயசாகுது, என் பொண்ணுக்கு சின்ன வயசு, தம்பிக்கு போய் என் பொண்ணை கேட்குறியா அப்படின்னு நீ ஏதாவது கோச்சிக்க போகிறதா நான் இது வரைக்கும் உன்கிட்ட கேட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அதாவது உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, நானே 2 பேரையும் கட்டி வைக்கணும் தான்மா நினச்சேன். இன்னைக்கு அதான் வந்து சொன்னான். சரி எனக்கும் கட்டி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கட்டி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே உங்கள் அம்மா போய் அடுத்து உங்கள் அப்பாட்ட பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. என்ன 12 வருஷம் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி. இங்கே அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கும் எனக்கும் கூட தான் 14 வருஷம் வித்தியாசம். நம்ம நல்லா வாழலையா என்ன, நமக்கு பொண்ணு பிறக்கலையா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2 பேரும் நல்லா வாழ்ந்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு வேறு. அப்புறம் சொல்லவா வேணும், கண்டிப்பாக என் தம்பியும் உங்கள் பொண்ணை நல்லா தான் பார்த்துப்பான், நீ வேணால் பாருங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. அப்புறம் என்ன, என் தம்பிக்கு உங்கள் பொண்ணு தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உன் பொண்ணு தான். இப்போ நான் என் தம்பிக்கு அக்காவாக இருந்து பேசுகிறேன். என் தம்பிக்கு உங்கள் பொண்ணு நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தரேன்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னடி ரிசப்ஷனு கல்யாணம் அதெல்லாம் வேணாங்க, நிச்சயதார்த்தம் கூட என்ன கல்யாணத்துக்கு முந்தின நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம கல்யாணம் வச்சிடலாம். அப்புறம் சென்னைக்கு போயிட்டு சென்னையில் ஒரு பெருசாக கிராண்டாக ரிசப்ஷன் வச்சுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே, உங்கள் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் அவங்க 2 பேர்ட்டையும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி எங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லவும், இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜு. இந்த இந்த விஷயம் இன்னும் உங்களுக்கு வரவே இல்லை. அவங்களே வந்து போயிட்டு ஐயரெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்குன்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வரவே இல்லை. நீங்கள் பாட்டு ஐயோ என்னடா இந்த அம்மா கேட்க போச்சு இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நைட்டு ஒரு 10:30 போல் அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு யார் அப்படி மாதிரி கூப்பிட்றாங்க. அம்மா அம்மா என்னம்மா உன் தம்பிக்கிட்ட கேட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? உன் தம்பி என்ன லண்டனில் இருந்தார் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க நீங்கள் அப்படியே கலாய்க்கிற மாதிரி. ரொம்ப இது பண்ணாத, உனக்கு உங்கள் மாமனுக்கு கல்யாணம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணமா? ஆமாம், நீ தானே உங்கள் மாமனை கட்டிக்க போகிறேன்னு. அதான் கட்டிக்கிறதுக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம், நீலாம் ஒன்றும் வந்து எங்கள் சம்மதம் இல்லாமலாம் போய் கட்டிக்க தேவையில்ல அப்படின்னு மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு மாதிரி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, உனக்கு சந்தோஷமாடி? அம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் எங்கள் மாமாவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் என்ன சந்தோஷமானு கேட்குற அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஏதோ ஒன்று வயன், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், எனக்கு பயம்லாம் இல்லை. என் தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான். எங்கள் அம்மா ஒன்று ரொம்ப அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்கும் எங்கள் அம்மா. அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் தான் எங்கள் மாமா என்னை நல்லா பார்த்துப்போம், அதனால் எந்த பிரச்சனை, நானும் தம்பியாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும்டி என் பொண்ணை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. அப்படியே வந்து இப்படியே தான் 1 வீக் போகுது. அப்படியே தேங்க வந்து உங்களை மாடி கூப்பிடுவான், அங்கங்கே வந்து எப்படி சொல்கிறது, யாரும் பார்க்காத போது இடுப்பு கிள்றது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் போகுது. உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிருக்கும் இந்த 1 வீக்கு. உங்கள் அம்மா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா உங்கள் அப்பா அம்மாவும் இன்னும் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி வந்து உங்களுக்கு கல்யாணம், நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஐயோ என்னடா நமக்கு கல்யாணமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் தேங்க பக்கத்தில் உட்காரிங்க. தேங்க அப்படியே தேங்க மூஞ்சி ஃபுல்லாக பல்லு தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஜங்குக்கு எதிர்க்க வந்து இப்போ வந்து கோயிலில் தான் கல்யாணம் ஓகேவா. ஸோ எதிர்க்கு வந்து ஜங்குக்கு உட்காந்துப்பான் அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறான். என்னடா என்ன மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. தேவக்கு இன்னும் ரொம்ப ஷை ஆகுது. ஐயோ நம்ம கடைசியில் அவளே கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்ற மாதிரி. அப்படியே ஐயரும் வந்து வந்துட்டு சொல்கிறாரு, தையங்கா ஐயோ எப்படா சொல்லி தொலைவ அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே மாமா பறக்காத மாமா, பறக்கலாம் இல்லடி உட்காந்துட்டு தான் இருக்கேன், இல்லை நீ விட்டால் பறந்துருவ போல் அப்படி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தையங்க அப்படி நீ சொல்கிற காமெடிக்கு சிரிக்கிற நிலமையில கூட இல்லை. அந்த ஐயர் எவ்வளோ நேரம் சொட்டத்தால் எவ்வளோ நேரமாக மந்திரம் சொல்கிறான். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். என் பொறுமை ரொம்ப சுற்றிக்கிறாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மாமா வெயிட் பண்ணு மாமா, இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைனால மட்டும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா? இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அவர் சொல்லட்டுமே விட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி என் பொண்டாட்டி சொல்லிட்டா
கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. பரவாயில்லையே நம்ம புருஷன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறானே அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே வந்து தாலி வந்து எல்லார் கையிலையும் போயிட்டு வருது. தயாக்கு உசுரே போயிடுச்சு. என்னையா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாதி உசுறு போயே வந்துடுச்சு. அவன் அப்படியே கையில் வந்து தான் அவாடா அப்படின்ற மாதிரி தாலி கட்டுறான். உங்கள் அம்மா தானே உங்களுக்கு இப்போ நாத்தனார் முறை வரும். அவங்க தாலி வந்து செகண்ட் நாட்டும் தேர்ட் நாட்டும் அவங்க தான் போடணும். அவங்க வந்து கிட்ட வராங்க. அவன் அப்படியே நானே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாடுறா கோவம் வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க உங்கள் அம்மா. அப்புறம் சரி அவனே கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு 3 நாட்டம் அவன் தான் போட்டிருப்பான். அதுக்கப்புறமா குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. அவன் அப்படியே உங்களுக்கு குங்குமம் வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அவங்களுக்கு அப்படியே ஷை ஆகிடுது. நீங்கள் அப்படியே மோமோ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து விங்க் பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அப்புறம் தாலிலெல்லாம் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அப்படியே வந்து அந்த மேடையை வந்து சுற்றி வர சொல்லுவாங்க. அப்படியே சுற்றி வந்துட்டு காலெல்லாம் மெட்டி போடும்போது தயாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் அவங்கள. நீங்கள் அப்படியே மெட்டி தானே போடுறான், எப்படி பார்க்குறான் பாரு கரடி பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. மெட்டிலாம் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல, பால் பழம் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் ரிச்சுவல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த கேம்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் அந்த பால்லாம் தண்ணியாக அதில் வந்து ரிங்கெல்லாம் போட்டுட்டு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கும். அதில் ரிங்கை போட்டுட்டு தேட சொல்லுவாங்க. யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் வந்து லீட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கேமு. அப்புறம் அந்த பூ உருண்டை இருக்கும். இது நிறைய பேர் வீட்டில் பழக்கமாக தெரியல. ஆனால் வந்து பூவே வந்து பால் மாதிரி சுற்றி வச்சு அதை வந்து 2 பேரையும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சு உருட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேம்லாம் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே என்ஜாயபுளாக இருக்குது. உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. தயாங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கா. எப்படா நைட் ஆகும், எப்படா என் பொண்டாட்டி என்கிட்ட விடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எப்படின்னா உங்களையும் தயங்கும் பிரிச்சுட்டாங்க. தயங்க பண்ணு அம்போன்னு வந்து ரூமில் வந்து ஜங்கு கூட உட்காந்துட்ருக்கா. நீ ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க அப்படியே எப்படின்னாடா கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரத்தில் என்னை பிரிச்சிட்டாங்கடா என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி புலம்புறான். ஜங்குக்கு அப்படியே எதுக்கு இப்போ புலம்புறேன், எனக்கு கூட தான் என் பொண்டாட்டிக்கிட்ட பிரித்து வச்சாங்க, நான் ஜாலியாக இல்லை. டேய் உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, இப்போ நீ உன் பொண்டாட்டி கூட தான் இருக்கேன் மச்சான், இப்போ என் கூட என் பொண்டாட்டியில் இல்லை அடுத்துருவேன்டா, இதுவும் அது ஒன்றா அப்படின்ற மாதிரி தேங்க வந்து கேட்டுட்ருக்கா. சரி விட மச்சான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. தேவங்க வந்து இப்படிலாம் பண்ணி ஜங்குக்கு சிரிப்பாக வருது. அவனுக்கு இந்த ஜாலியாக இருக்குது தயாங்க இந்த மாதிரி பண்ணுறது. அவன் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். மச்சான் ஆனால் பொண்டாட்டி வந்தாலும் நீ ரொம்ப பண்ணுறடா, அதெல்லாம் அவனுக்கு வலி வந்தவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வலிக்குதான் மச்சான், சிவாய் முடியாது அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு அப்புறம் குடும்பஸ்தான் ஆகிட்ட அம்மா அப்படின்ற மாதிரி தேவை ஷை ஆகுறான். சி நீ என்ன வேணா பண்ணு, இந்த வெக்கம்லாம் உனது கரும்பு நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்கு கொஞ்சம் சொல்கிறான். தேவை அப்படிமா வச்சு சிப்படா உனக்கு தெரியுமா கருப்புற வாசனை, நீ கருப்புறலாம் இல்லையா, நீங்கள் ஒன்று தான் கழுத நான் சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி தேவை சொல்கிறான். படா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் இங்கே கூட சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அது இப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜங்குக்கு வந்து கூப்பிட்றாங்க உங்கள் அம்மா. ஜங்குக்கே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கக்கா. நீ வா ஏன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னக்கா அறிவு இருக்கா, ஃபஸ்ட் நைட் ரூமில் போய் நீ உட்காந்துட்டு இருக்கியா அப்படிமே கேட்குறாங்க. ஃபஸ்ட் நைட் ரூமா டெக்கரேட்டே பண்ணல, ஆமாம் அது ஒயன் ரூமை பண்ணியிருக்கோம் அக்கா அப்படின்ற மாதிரி அவங்க மறைக்கிறான். சரி விடுடா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், சரி உன் ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணி அந்த ரூமுக்கு அமுச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க தலை எழுத்து அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து நீ அந்த ரூமில் போய் இருப்பேன். எந்த ரூமில், வயன் ரூம்லாம் நினைக்கிறேன், அங்கே தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு போது தேங்க அப்படி ஷை ஆகுது. இது மச்சான் செஞ்சு வைக்க மட்டும் படாதடா கன்றாவியாக இருக்குது அப்படிமா சொல்கிறான். படா அப்படிமா சொல்லிட்டு தேங்க பாட்டு போய் உங்கள் ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கான். செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி தலைவனுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா, அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. உங்களை ஒரு மாதிரி இந்த வீட்டில் கட்டுவாங்கள்ல ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குமே ஒரு சாரீ, அதுதான் இப்போ கட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப கிராண்டாலாம் கட்டல, எதுக்கு கழட்டி போகிறதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்டான சாரீ. நீங்கள் அந்த இதை நல்லா அழகாக ப்ளீட் குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்து உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு பின்னு தான் குத்துற அப்படின்ற மாதிரி. நீங்கள் அம்மா ஒரு பின்னில் எப்படிமா சார் நிற்கும், அப்படி ஒரு பின்னை குத்துடி அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பின்னை அந்த பல்லுக்கு மட்டும் வச்சுட்டு வச்சதெல்லாம் அப்படியே சும்மா அப்படி நீங்கள் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கே என்னடா நடக்கும்போது அவுந்துருமோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்கே. ஒரு பக்கம் அப்படியே முந்திரி பாதாம் பிஸ்தான்னு பலமாக போட்டு பால் வர கொடுத்துருக்காங்க உங்கள் கையில். நீங்கள் அப்படியே ஐயோ சும்மாவே அவன் அப்படி ஆடுவான், இப்போ எப்படி ஆட போகிறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ரூம்குள்ளே வந்து
பொறுமையாக போயிட்டு டோரை வந்து லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. தயங்க அப்படி ஒரு மாதிரி செட்யூசிங்காக உங்களை வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். அண்ட் கட்சின் தான் அங்கே வரும். ஓகேவா? இப்படியே வந்து மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே ஏஞ்சி பக்கத்தில் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷை ஷை ஆகுது. ஐயோ என்னடா நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு குளிக்க போயிடுறீங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தா அவங்க அப்படியே படுத்துட்டு இருக்கான். அவனுடைய ப்ராடனு செஸ்ட்டு எல்லாம் அப்படியே தெரியுது. உங்களுக்கு அப்படியே ஷை ஷை ஆகுது. ஐயோ நம்ம நைட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டு கண்ணுக்கு காஜல் போட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சுக்கிறீங்க. நெத்தியில் வச்சுட்டு அப்படியே உங்கள் தாலிக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படியே திரும்பி தயங்க பார்க்குறீங்க. அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கிட்ட போகிறீங்க. அப்படியே கொல்லந்த மாதிரி இருக்கான். நீங்கள் அப்படியே அச்சோ என் மாமா இப்படி கொல்லந்த மாதிரி இருக்குது. ஆனால் நைட்டு பண்ண வேலை இருக்குது. ரொம்ப மோசம் ரொம்ப மோசம். நம்ம அம்மா ரொம்ப மோசமாக பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவள் இப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்திருக்கீங்க. அவன் அப்படியே கண் வந்து பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சிருக்கிறான். ஐயோ மாமா தூங்கலையா நீ? எந்திரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். போய் குளிடா நான் குளிச்சுட்டேன்டா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல இன்னொரு வாட்டி குளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் சாரி மேலே கை வைக்கிறான். உங்கள் சாவடிச்சிடும் கைக்கிடு அப்படி மாதிரி நீங்கள் எந்திரிச்சுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி விடாமல் வாடி அப்படிமா சொல்கிறான். அம்மா சாவடிச்சிருவான் தள்ளி போடான் அப்படிமா சொல்கிறீங்க. வாவ என்னை அப்படி மாதிரி தூக்கிட்டு உங்களை வந்து பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறான். திருப்பி உங்களுக்கு அங்கே ஒரு ஒன் மோர் ரவுண்ட் வந்து போகுது. நீங்கள் அப்படியே போடாடி எனக்கு இப்படி கால் வலிக்குது தெரியுமா, நீ ஏன்டா அப்படி முரட்டனா இருக்க அப்படிமா சொல்லி அவனை திட்டிக்கிட்டே வைங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டே வரான். அப்படியே தலைவனுக்கு பெருமையாக இருக்குது. அவன் அப்படியே மிரர் முன்னாடி பார்க்குறான். உங்கள் மேலே இருக்க ஹிக்கிஸை விட அவன் மேலே தான் பைட் மார்க் பயங்கரமாக இருக்குது. அப்படியே அவன் செஸ்ட்டு நெக்கெல்லாம் வர நீங்கள் வந்து பைட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு அடியோ ஒய்யனு என்னவாம்மா முன்னாடி பண்ணி வச்சுருக்கேன்னா என்ன பண்ணி வச்சான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னோட இது அப்படின்ற மாதிரி அவங்க உடம்ப காட்டுறான். நீங்கள் அப்படியே வைக்க போயிட்டு நல்லா இருக்குல்ல மாமா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அடியே நான் கூட உன்னை இப்படிலாம் பண்ணலடி, நீ என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னா அதெல்லாம் அப்படி தான் எனக்கு ஆனால் அதான் தான் நீ இன்னும் கேட்கக்கூடாது போ அப்படி மாதிரி நீங்கள் அப்படியே கீழே போயிடுறீங்க. அவன் அப்படியே அவனுக்கே ஷை ஆகுது. ஐயோ என்னடா இது அப்படின்னு மாதிரி ஷை ஆகுது. இப்படி தான் உங்களுக்கு டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. ஒரு 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அடி பாவி கடைசியில் உங்கள் மாமனே கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாளுங்க. நீங்களும் அப்படியே ஆமாம் ஆமாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்குலாம் கூப்பிட பார்த்தியா எனக்கே தெரியாமல் சீக்கிரமாக கல்யாணம் வச்சுட்டாங்க தெரியுமா அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன உனக்கு கடைசியாடி கல்யாணம் பண்ணேன், நீ சும்மா இருமாம்மா அப்படி மாதிரி சொல்லிவிட்டு இப்படியே வந்து ஃபன்னாக இருந்திருக்கும். ஒரு 6 months கழிச்சு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அப்படியே வீதி சொல்ல வேணும் தயங்கு அப்படியே அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக. அப்புறம் தையவங்க ஒரே ஒரு புதுசுன்னு ஒரு ஆம்பளை பையன் தான் உங்களுக்கு பிறந்திருக்கோம். அப்படி இஸ் டு செட் தையவங்க தான். தையவங்களோட மினிச்சராக்ஸு உங்களை மாதிரி ஒரு பர்சன் கூட இல்லை. உங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே தையவங்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் போக போக என் பையன் என்ன மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு 6 months 7 months தான் இருக்கும். லைக் குழந்தை வந்து லைட்டாக இப்போ உட்காந்துருக்கான், லைட்டாக பேசுகிறான். உங்களுக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது. என்னமாம்மா 6 மாதம் குழந்தை பேசுது அம்மான்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் ரொம்ப அப்படியெல்லாம் பேசலை. லைக் எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிடுவான் கரெக்டாக. அம்மா அம்மம்மா அப்பா தாத்தா பாட்டி இதெல்லாம் கரெக்டாக கூப்பிடுவான். பாட்டி இன்னும் வரல, ஆனால் உங்கள் அம்மாவையும் அவன் அம்மான்னு தான் கூப்பிடுவான். ஓகேவா? அதெல்லாம் கரெக்டாக வருது. நீங்கள் பார்த்துட்டு என்னடா இவன் எல்லாமே கூப்பிட்றான் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. நீயும் அப்போ தாண்டி கூப்பிட்ட நானா? ஆமாம், நீ ஃபஸ்ட்டு கூப்பிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மாமா என்ன தான். அப்படி எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீ அப்போது உனக்கும் ஒரு 6 மாதம் 6.5 மாதம் தான். அப்போது நீயும் அப்படியே என்னை பார்த்து என் மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்த. திடீர்னு பார்த்து என்ன மாமா என்ன தெரியுமா? அப்படியே அம்மாவா அம்மம்மா எல்லாமே நீ கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதை நம்ம பையனும் அப்படி இருக்கான் அப்படி மாதிரி அவன் சொல்கிறான். ஓ அப்போ என் பையனுக்கு என்னோடய ஜீனும் வந்திருக்கல அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி வராமல் இருக்கும்? இல்லைம்மா அவன் எப்படி பாரு பார்க்குறதுக்கு அப்படியே ஒன்று உரிச்சு வச்ச மாதிரி இருக்கானா. ஐயோ என் பையனுக்கு என்ன மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் என் பையனுக்கு அறிவு என்ன மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலை ஒன்று மாதிரி மக்கா பிறக்கல. அப்படி பாவி நான் மக்காடி. ஆமாம் நீ மக்குதான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே சரி ஒரு மாதிரி ஒரு பொண்ணு பற்றி போமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே அப்படி உதைப்பான் ஒன்று அப்படி மாதிரி சொல்கிறீங்க. என்னடி? இல்லைம்மா இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு 7 மாதம் ஆச்சு. 7 மாதம் தான் மாமா ஆச்சு. இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டுமே. 2 வருஷமா? நல்லா குழந்தைங்களுக்கு கேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னாடி
மாமா சும்மா இரு மாமா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். இப்போ வந்து உங்கள் அம்மா வீட்டில் இல்லை, அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? குழந்தை வந்து தூங்கிட்டான். பால் குடிச்சோன்னே அவனுக்கு தூக்கம் வந்திருக்கு. அவன் தூங்கிட்டான். நீங்கள் அப்படியே அவனை தொட்டியில் போட்டு நீங்கள் வந்து கீழே சமைச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே வந்து பேக் ஹக் பண்ணிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தானா மாமா குழந்தை தான் 2 வருஷம்னு சொன்னேன் அப்படி மற்றதெல்லாம் இல்லை அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே தயாக்கு அப்படியே பிரைட்னஸ் மூச்சில் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. நீங்கள் அப்படியே போதும் ரொம்ப சிரிக்காத, இப்போ எதுவும் இல்லை, இப்போ நான் சமைச்சிட்ருக்கேன் போ, நைட்டு தான் எல்லாமே அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அப்படி மாதிரி உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மாமா தள்ளி போடா அப்படிமா சொல்கிறீங்க. என்னாடி தள்ளி போன்னு சொல்கிறா அப்படிமா தேங்க சொல்கிறான். மாமா தள்ளி போ அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை திருப்பி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக தேங்க மாதிரி போயின மாதிரியே ஒரு பொண்ணு பிறந்திருக்கோம். ஓகேவா? இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்லுங்கள். ரொம்ப மாதம் கழித்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, ஸோ ரொம்ப இடத்துல திக்குது. அதுவும் இல்லாமல் நைட்டு நேரம் தண்ணி வேற போய் எடுக்க முடியல. என் குடிச்சு சங்குன்னு தான் வீடியோலையும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னால் ஏஞ்சி போய் தண்ணி கூட குடிக்க முடியல, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி அது பண்ணுங்க, என் நிலமை பாடி என்னோட போட்டோம். உங்களுக்குலாம் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேனலுக்கு கொடுத்த மாதிரி சப்போர்ட் இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்டா. உங்களெல்லாம் நம்பி தான் நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சீன் பிடிச்சிது அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு அன்கட் சீட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய் சராங்கே.